இன்றைய தினத்தில் செய்தியின் தலைப்பு வாழ்வை மாற்றும் வாக்குத்தத்தங்கள். என்னதுங்க? வாழ்வை மாற்றும் வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தங்களுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியதான ஒரு வல்லமை உண்டு. வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றி போட்டுருங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 29 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டப்போ நடந்த ஒரு சாட்சியை நான் உங்கள் முன்னாடி நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் எப்படி எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தம் கொடுத்து அதை எப்படி நிறைவேற்றினார் அப்படிங்கிறத குறித்து நான் சொல்லி இந்த செய்தியை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். 29 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எங்கள் தாத்தாவுடைய அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் இல்லை. அவருக்கு குழந்தைகள் இல்லாததுனால அவருடைய சொத்தை எங்கள் அப்பாவுக்கு எழுதி வச்சிருந்தார். எங்கள் அப்பாவும் இறந்துட்டார். இப்போ அவருடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு தான் அந்த சொத்து சொந்தம். அப்போ என்ன நடக்குது, எங்கள் அண்ணன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பிஸ்னஸில் இவரை பார்ட்னராக சேர்த்திக்கிறோம், நீ ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை கொடுன்னு கேட்டதுனால என்ன பண்ணாங்க, கையில் பணம் கிடையாது. அப்போது அந்த வீட்டை ஒரு ஃபைனான்சியர்கிட்ட அடமானம் வச்சு எதிரடிக்கிறயம்னு சொல்லி எழுதி கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சில லட்சங்கள், 5 லட்சம்னு நான் நினைக்கிறேன், 5 லட்சம் பணம் வாங்கினோம். பணம் வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இவரை அந்த வேலையில் அவர் என்ன பண்ணலை அப்படின்னா ஒரு பார்ட்னராகவும் சேர்த்திக்கல, பணம் கொடுத்ததுக்கு இவர் எழுதி வாங்கவும் இல்லை, ஒரு பார்ட்னராகவும் சேர்த்திக்கல. அவரை அங்கே ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவனாக அங்கே வச்சு கடினமாய் வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பணத்தையும் கொடுத்தாச்சு. பணத்தை கொடுத்துட்டு என்ன பண்ண முடியலைங்க, அதை திருப்பி வாங்க முடியல. இது என்னன்னா, அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட 6ஆம் கிளாஸ்லேருந்து ஒன்றா படித்த ஃப்ரெண்டு, காலேஜ் எல்லாத்துலேயும் ஒன்றா படித்த ஃப்ரெண்டு. அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு அவர், அவங்க அப்பா, அவங்க தம்பி எல்லாரும் சேர்ந்து நடத்தின அந்த பிஸ்னஸில் இந்த பணத்தை போட்டுட்டு என்ன பண்ண முடியல, அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கவே முடியல. மாதம் வட்டி கட்டுறதுக்கு பணம் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வட்டி பணத்தையும் அவங்க கொடுக்கல, இவருக்கு சம்பளத்தையும் கொடுக்கல. அந்த இடத்துல இவர் ஒரு அடிமையாக அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி கடினமான அந்த வேலையை அவர் எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டு அந்த கடினமான ஒரு வேலையை செய்துட்டு இருக்கிறாரு. அவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த அந்த சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து எங்களை சந்தித்தார். அந்த சூழ்நிலையில தான் நாங்கள் ஆண்டவரிடத்துல கடந்து வந்தோம். அப்படி ஆண்டவரிடத்துல கடந்து வந்த போது ஆண்டவரை நாங்கள் தீவிரமாய் தேட ஆரம்பித்தோம். எங்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க. இங்க கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்போ ஒரு நாள் நான் உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். உங்களை மாதிரி கூட இல்லை, அப்போ ஒண்ணுமே தெரியாத ஒரு சாதாரண விசுவாசி, ரட்சிக்கப்பட்டு ஒரு 2-3 மாதமான ஒரு விசுவாசி, உபவாசித்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அப்படி உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற போது எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வரப்படுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நான் உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கவலை, பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த தாத்தாவுக்கு குழந்தைங்க கிடையாது. அதனால அந்த சொத்தை எங்க அப்பா பேர்ல எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த தாத்தாவுடைய மனைவி பாட்டி இருக்காங்க இல்லைங்களா, அந்த பாட்டிக்கும் அந்த பாட்டி கூட பிறந்தவர்களெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு செல்லமா வளர்த்த ஒரு பொண்ணு இருக்குது. அவங்களும் அந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் எங்க தாத்தா என்ன பண்ணாரு அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு தான் அதை எழுதி வைத்தார்கள். இப்போ இந்த வீட்டை கொண்டு போய் நாங்க அந்த அடமானத்துல வச்சதனால அந்த ஆள், வாங்கின ஆள் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்கவே முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வீட்டை வாங்குவான். வீட்டை அடமானத்துக்கு எழுதி வாங்கிட்டு அந்த வீட்டை அவன் என்ன பண்ணிடுவான், பணம் கட்ட முடியாதப்போ அவன் கொண்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கொண்டு போய் பணத்தை கட்டிட்டு அந்த வீட்டை அவன் சொந்தமாக்கிக்குவான். அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நாங்க பின்னாடி கேள்விப்பட்டோம். இப்போ எங்களோட கவலையெல்லாம் என்ன
அப்படின்னா, சொந்த பந்தங்களுக்கு இடையில பிள்ளை இல்லாத சொத்தை இப்படி வாங்கி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டில் அந்த பாட்டி வேற குடியிருக்கிறாங்க, அவங்கள ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேர்ல ஒரு கெட்ட பேர் ஆயிரும் சொந்தங்களுக்கு மத்தியில அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வியாகுலம். இந்த சூழ்நிலையில தான் உபவாசித்து ஜெபிச்சிட்டு இருக்கிறையில ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். என்னன்னு சொன்னார்னா, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற தேவன்ங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு விசுவாசி பாரத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்தால், வாஞ்சையோடு கூட ஜெபித்தால், கர்த்தரிடத்தில் கேட்டால் அவர் பேசுகிற தேவன். நான் ஒரு குழந்தை விசுவாசியாக 2-3 மாத விசுவாசியாக இருக்கும் போதே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் பளிச்சுன்னு உபவாசித்து ஜெபிக்கிற நேரத்தில் இந்த வசனத்தை எனக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் பேச முடியும், ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுக்க முடியும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதில் உங்களிடத்தில் தான் இருக்கிறது, உங்கள் வேதாகமத்தில் தான் இருக்கிறது, நீங்கள் கர்த்தரை தேடுகிற விதத்தில் தான் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்கிற போது அவர் உங்களோடு கூட பேச ஆயத்தமாய் இருக்கிறார். ஏன் ஆண்டவரே என் பிரச்சனை இது மாறல அப்படின்னு நீங்க கேட்கிற போது அவர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நாங்க வாங்கணும் பாத்தீங்களா, இதை வச்சு டெய்லி ஜெபம் பண்றோம். எத்தனை நாள் ஜெபம் பண்ணி இருப்போம்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் ஜெபம் பண்ணி இருப்போம்னு நினைக்கிறீங்க? 1.25 வருஷம் ஜெபம் பண்றோம். எத்தனை நாளுங்க? 1.25 வருஷம். நீர் சொன்னீர் ஆண்டவரே, சொன்ன சொல் மாறாதவர், நீங்க சொன்ன சொல் மாறாதவர், நீங்க நிச்சயமா இதை எங்களுக்கு நீர் செய்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, அந்த 1.25 வருஷமும் போயிருச்சுங்க. என்ன ஆயிடுச்சுங்க? 1.25 வருஷமும் போயிருச்சு. இப்போ கடைசி நாள் வந்துருச்சு. நாங்க போய் எங்க அண்ணன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் கேட்குறோம். போனா அவமானப்படுத்துறாங்க, எந்த விதத்துலையும் அவங்க கிட்ட ரெஸ்பான்ஸே இல்லை. அந்த சூழ்நிலையில என்ன பண்ண போறோங்கிறது தெரியாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடைசி நாள் வந்தது. ஆனா அதையும் ஆண்டவர் ஏற்கனவே அந்த அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல சொல்லி இருந்தாரு, கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப கடைசி நாள்ல கூட ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு காத்திருந்த அந்த நேரத்துல கடைசி டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி நாளில் என்ன நடந்துச்சோ தெரியாது. எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவங்க இருதயத்தில் ஆண்டவர் பேசினார். அவரோட பிஸ்னஸ் சர்க்கிளில் எங்கள் அண்ணனையும் கூப்பிட்டுக்கிட்டு பிஸ்னஸ் சர்க்கிளில் பூரா எல்லா இடத்துலையும் போய் விசாரித்து எல்லார்கிட்ட இருந்து பணத்தை புரட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. காலையிலிருந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் அப்போ ஒரு டீச்சராக இருக்கிறேன். அப்போ எங்கிட்ட வர்ற பசங்க பிள்ளைங்க எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளே நடத்திடுவேன். அப்போ நாங்கள் என்ன பண்றோம், ஒரு டீமா உட்கார்றோம். பசங்க பிள்ளைங்க எல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில பேசி ஆராதிக்கக்கூடிய பசங்க பிள்ளைங்க. அப்ப அவங்க எல்லாரையும் ஒண்ணா கேதர் பண்ணி நாங்க சாயந்தரம் உட்காந்து அவங்க டியூஷனுக்கு வருகிற நேரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். கூடி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது எங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கு. இப்போ 50,000 சேர்ந்திருக்கு, இப்போ 70,000 சேர்ந்திருக்கு, இப்போ 90,000 சேர்ந்திருக்குன்னு தகவல் வந்துகிட்டே இருக்கு. நாங்க கூடி 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 நாங்க நல்ல அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஜெபம் பண்ண என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணியும் ஆயிடுச்சுங்க. அப்போ ஒரு 30,000 பணம் பத்தலை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா பணமும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஒரு 30,000 பணம் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் காலையிலையானா அந்த கடன் கொடுத்தவன் என்ன பண்ணிடுவான், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் பணத்தை கட்டிட்டு அவன் என்ன பண்ணிடுவான், அந்த வீட்டை அவன் பேரில் எழுதி வாங்கிடுவான். அந்த சூழ்நிலையில் இருக்குது. இப்போ 30,000 பணம் பத்தலைன்னு தகவல் சொல்கிறாங்க. அப்போது பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க பேங்க்ல ஒர்க் பண்ணுறவங்க, அது ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸு. அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப எல்லாம் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, பழகிக்க மாட்டாங்க. பார்த்தா வெளியில் கதவை திறந்து வந்தோன்னா பார்த்தா ஒருத்தர் பார்த்தா சிரிச்சுக்குவோம், அவ்வளோதானே. வெளியே ரொம்ப பேசினதில்லை. திடீர்னு அவங்க கேட்குறாங்க, என்ன ஒரே பரபரப்பாக இருக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு ஆட்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, பரபரப்பாக இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ இதுதான் விஷயம் அப்படின்னு நாங்கள் கூட சொல்லலை. எங்கள் வீட்டுக்கு கீழ் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க. கீழ் வீட்டில் அவங்களும் விசுவாசி தான். அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி
ஒரு பணப்பிரச்சனை இருக்கு, இந்த சூழ்நிலையில அவங்க பணத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது உடனே அவங்க எங்களை கூப்பிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அந்த அவங்க கூட ஒர்க் பண்ற பேங்க் ஸ்டாஃபுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி சொல்றாங்க. சொன்னதும் காலையில 6 மணிக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்து 30,000 பணம் வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஆளுக்கு நாங்க ஃபோன் பண்றோம். ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்கிறோம், என்னன்னு சொல்கிறோன்னா, இந்த மாதிரி பணமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில் நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு பணத்தை நாங்கள் 7 மணிக்கெல்லாம் கொடுத்துட்றோன்னதும், இது பணம் ரெடி ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆனால் காலையில் ஆனால் ஒரு 30,000 தான் பத்தலை, அதையும் காலையிலக்குள்ளே ரெடி பண்ணிடுவோம், நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிறோம், நாங்கள் பத்திரத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேன்சல் பண்ணி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், அந்த ஆள் என்ன சொல்கிறாப்புல, அந்த 30,000த்துக்கே என்ன சொல்கிறாப்புல, காலையில் நீங்கள் 7 மணிக்குள்ளே வந்து அந்த 30,000த்தை நீங்கள் கொடுக்கலைன்னா இந்த வீட்டை என் பேரில் நான் எழுதி வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ என்ன நடக்குது, காலையில் அவங்க வீட்டுக்கு போகிறோம், அவங்க சொன்னவங்க வீட்டுக்கு போய் அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் என்ன பண்ணிட்டோம், அங்கே அந்த ஆள் கையில் கொடுத்து கட்டிட்டு அடுத்தது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அந்த பவரெல்லாம் கேன்சல் பண்ணி என்ன பண்ணிட்டோங்க, அந்த பத்திரத்தை மீட்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நாம் புதிதாய் ஆண்டவர் இடத்தில் வருகிறவர்கள் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கிறோம், ஒன்றும் நடக்கலை அப்படின்னா ஆண்டவர் விட்டு போயிடுறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய விசுவாசிகளும் என்ன பண்றோம், கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினவர் மாறவே மாட்டார்ங்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது மாதிரி ஆண்டவர் எங்க வாழ்க்கையில செய்த அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த நிறைவேறுதல்களை நாங்க ஏராளமாய் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இதுக்கு காரணம் என்னன்னா, வாக்கு பண்ணுகிற தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு சரியான உறவு இருக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற அந்த தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு சரியான உறவு இருக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட நீங்க உறவாடுங்க, ஐக்கியமாய் வாழுங்க. எந்த ஒரு பிரச்சனையினாலும், ஒரு வீட்டை மாத்தணுமா, ஒரு காரியத்தை செய்யணுமா, ஒரு கல்யாணத்தை பண்ணணுமா, எதுவாய் இருந்தாலும் உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தை இருந்து ஒரு வார்த்தையை வாங்குங்க. ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும், நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் எவனாவது உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பானான்னு நீங்க பார்த்துட்டு இருக்க கூடாது. என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த பிரச்சனைக்கு எனக்கு நீர் ஒரு வாக்குத்தத்தத்தை தாரும் ஆண்டவரே, உங்க ரேமா வார்த்தையை தாரும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை உங்களை வந்து தொடும். ஹல்லேலூயா. இது மாதிரி எங்க வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை நாங்க ஏராளமாய் சொல்லிக்கிட்டே போக முடியுங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன செய்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமையுடையது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமையுடையது. சரி, இப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய அடையாளத்தையே மாற்றக்கூடியது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய வாழ்வின் நோக்கங்களில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை வாக்குத்தத்தம் மாற்றுகிறது, நம்முடைய வாழ்வின் அடையாளத்தை மாற்றுகிறது. சரி, போன வாரத்தில் நாம பார்த்தோம், ஆண்டவர் எதற்காக நம்முடைய பெயரை மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம். நாம் யாராக இருந்தோம் என்பதிலிருந்து நாம் இப்பொழுது யாராக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் பெயர்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வைக்கப்பட்ட ஒவ்வொரு வேதாகம பெயருக்கு பின்பதாகவும் ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது உங்கள் நோக்கத்தை குறிக்கிறது, அது உங்கள் அடையாளத்தை குறிக்கிறது. அது நீங்கள் யாராக இருந்தீர்கள் என்பதிலிருந்து நீங்கள் யாராக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய பெயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயரை நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும், அதை கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா இடத்திலையும் உங்க ஞானஸ்நான பெயரை பயன்படுத்துங்க. இப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களின் தன்மை என்ன அப்படிங்கிறத குறித்து நாம பார்க்க போறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஒரு தன்மை உண்டு. அந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களின் தன்மை என்ன? 2 கொரிந்தியரின் புத்தகம் 1:20 வாசிக்கலாம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. ஹல்லேலூயா.
பாருங்க, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்குதுங்க? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுங்க? இயேசுவுக்குள் ஆம் என்று இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, ஆல் ஆன்சர்டு, எல்லாம் பதிலளிக்கப்பட்டதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறதுங்க? எல்லாம் பதிலளிக்கப்பட்டதாக இருக்கிறது. அது அப்படியே ஆவதாக என்று நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்குரிய வாக்குத்தத்தங்களை இந்த பூமிக்கு நீங்கள் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு கடந்து போனார். அவரோடே கூட மரித்தவர்களாய் இருந்த நம்மையும் உயிரோடு கூட எழுப்பின ஆவியானவர் தாமே நம்மையும் எழுப்பி என்ன பண்ணிட்டாருங்க? உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். இப்போ நாம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? ஆவி மண்டலத்தில், பரலோகத்தில் இயேசுவோடு கூட நாம் உட்கார பண்ணப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆல்ரெடி ஆன்சர்டா, எல்லாம் ஏற்கனவே பதிலளிக்கப்பட்டதாக அந்த பரலோகத்தில் இருக்கிறது. இப்போ நீங்க பரலோகத்துக்கு என்ன பண்ணிட்டீங்க? நீங்க உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ பரலோகத்தில் இருக்கிறீங்க. நாம் அந்த அசென்ஷன் பிரேயர் போன வாரம் பண்ணோம். நாம் என்ன பண்ணோம்? ஆவியில எழும்பி பரலோகத்தின் கதவுகளுக்குள்ளாக நுழைந்து பரலோகத்தில் இருந்து நாம் என்ன பண்ணோங்க? அந்நிய பாஷைகளில் பேசினோம். அந்நிய பாஷைகளில் பேசுகிற போது ஆவி மனிதன் உங்களுக்குள்ளாக இருந்து எழும்பி அவன் பரலோகத்தில் தேவனோடு கூட சரிநிகர் சமானமாக அவரோடு கூட அமர்த்தப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட நீங்க பேச ஆரம்பிக்கிற போது உங்களுக்குள்ள இருந்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நீங்க என்ன பண்றீங்க? பரலோகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். பரலோகத்தை பார்க்க ஆரம்பிக்கிற போது என்ன நடக்குது? ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் பளிச்சு 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 பளிச்சுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பளிச்சுன்னு தெரிகிற வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன செய்றீங்க? இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆம் என்று பதிலளிக்கப்பட்டதாக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை இப்பொழுது நான் சுதந்தரித்து என்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில இப்போ நான் ரிலீஸ் பண்றேன். ஹல்லேலூயா. 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 இந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது பூமியில் இறங்குவதாக. ஹல்லேலூயா. 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 அந்த வாக்குத்தத்தம் என்ன ஆயிருங்க? அந்த வாக்குத்தத்தம் என்ன ஆயிருங்க? பூமியில இறங்கிரும். ஆவி மண்டலத்தில் இருந்தா தான் ஆவியா இருக்கும். இயேசு ஆவியான தேவன், ஒளிமயமான தேவன், வார்த்தையின் வடிவாயிருந்த தேவன் இந்த பூமிக்கு வரும்போது மாம்சமாய் இறங்கி வந்தார். அது மாதிரி வாக்குத்தத்தங்கள் என்னவோ அது செழிப்பின் வாக்குத்தத்தமாக இருக்கலாம், சுகத்தின் வாக்குத்தத்தமாக இருக்கலாம், ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தமாக இருக்கலாம். அந்த வாக்குத்தத்தம் என்னவோ அது அங்க ஆவி வடிவத்தில் இருக்கக்கூடியது. பூமிக்கு இறங்கி வந்துச்சுன்னா என்ன ஆயிருங்க? நீங்க கண்களால் பார்க்கத்தக்க விதத்தில், தொட்டு பார்க்கத்தக்க விதத்தில் அது மாறிவிடும். ஹல்லேலூயா. அதுக்கு மாம்சம் வந்துடும். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன வந்துடுதுங்க? அதுக்கு உருவம் வந்துடும். முதல்ல உருவம் இல்லாம பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்க கூடியதான் அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம், அந்த பதிலளிக்கப்பட்டதான் அந்த வாக்குத்தத்தம் பூமிக்கு இறங்கி வருகிற போது என்ன ஆயிருதுங்க? அதுக்கு உருவம் வந்துருது. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா. சரி, அடுத்தது வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்தங்கள் நம்பகத்திற்குரியவை. ஹல்லேலூயா. நம்பகமானவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்பகமானவை. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்பகமானவை. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அவருடைய குணாதிசயத்தில் வேரூன்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய குணாதிசயத்தில் வேரூன்றி இருக்கிறது. அப்படின்னா மரம் என்ன பண்ணப்படுங்க?
அதன் கனியினால் அறியப்படும். ஹல்லேலூயா. நல்ல மரமா கெட்ட மரமாங்கிறது என்னதுங்க? அதன் கனியினால் அறியப்படும். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படியா இருக்கிறது அப்படின்னா அது கனியா இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆண்டவருடைய குணாதிசயம் அவருடைய சுபாவத்தோடு கூட அது வேரூன்றி போய் இருக்கிறது. அப்படி வேரூன்றி போய் இருக்கிறதுனால ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவருடைய வார்த்தையும் இருக்கிறது. அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை எந்நாளும் மாறாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் அவருடைய உண்மைத்தன்மையினாலே உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய உண்மைத்தன்மை ஆண்டவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ்னால வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் கேரண்டி இருக்குது. ஹல்லேலூயா. உத்தரவாதம் இருக்கிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் கேரண்டி உள்ள வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா. எந்த பொருளை நீங்க வாங்கினாலும் அதுக்கு வாரண்டி 1 இயர் 2 இயர் 5 இயர் அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் அது நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. ஏசாயாவுக்கு அதே வாக்குத்தத்தம் தான், நமக்கும் அதே வாக்குத்தத்தம் தான். ஆபிரகாமுக்கு அதே வாக்குத்தத்தம் தான், நமக்கும் அதே வாக்குத்தத்தம் தான். தாவீதுக்கும் அதே வாக்குத்தத்தம் தான், நமக்கும் அதே வாக்குத்தத்தம் தான். இன்னும் 1000 வருஷம் போனாலும் எல்லாருக்கும் என்னதுங்க? அதே வாக்குத்தத்தம் தான். நித்தியமானவை. ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா அது அவருடைய உண்மைத்தன்மையினால அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ்னால அது கேரண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னாகமத்தின் புத்தகம் 23:19 வாசிங்க பார்க்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனிதனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? பொய் சொல்ல அவர் எப்படிப்பட்டவர் இல்லைங்க? தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் கிடையாது. மனம் மாறுறதுக்கு அவர் என்ன கிடையாதுங்க? அவர் மனுஷனுடைய புத்திரனும் கிடையாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி கேளுங்க. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஹல்லேலூயா. கேளுங்க. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டு போய் நாளைக்கே எனக்கு இது நடக்கலைங்க, அது நடக்கலைங்க, அது நடக்கலைங்க அப்படின்னா நீ தான் நடக்கணும். நீ எப்படி நடக்க வேண்டும்? அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்து நடக்க வேண்டும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து திரும்பி கேளுங்க. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்களின் தன்மை என்ன அப்படின்னா அவை நம்பகமானவையாய் இருக்குது. அதே நேரத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது உத்தரவாதம் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களுக்கு கேரண்டி உண்டு. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தங்கள் வந்ததோ அந்த வாக்குத்தத்தங்களுக்கு கேரண்டி இருக்குது. அது இன்னும் எக்ஸ்பயர் ஆகல. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது இன்னும் எக்ஸ்பயர் ஆகல. நிச்சயமா நிறைவேறும். நிச்சயமா நிறைவேறும். உங்களுக்கு நிச்சயமா நிறைவேறும். ஓகே. இப்போ ரெண்டாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு மற்றும் மீட்பின் வாக்குத்தத்தங்கள். அதாவது நான் என்ன சொல்லிட்டு வரேன் அப்படின்னா வாக்குத்தத்தங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியும், எந்தெந்த காரியங்கள்ல எல்லாம் செயல்பட முடியுங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டுகளையும் சில வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கு நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன். ரட்சிப்பு மற்றும் மீட்புக்கான வாக்குத்தத்தங்கள். யோவான் 3:16 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யோவான் 3:16 தேவன் என்ன பண்ணாரு? அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாருங்க? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர்தான் என்னுடைய ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்க கூடியவன் எவனோ அவன் கெட்டு போகாம அவனுக்கு என்ன கொடுத்துறாருங்க? அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். எதை கொடுக்கிறார்? நித்திய
நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இங்க நாம ரட்சிப்பை குறித்ததான, மீட்பை குறித்ததான வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லைன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே எங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை விசுவாசிக்க பண்ணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஹல்லேலூயா. அவங்களை ரட்சிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி நீங்க உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனையை கொடுத்திருக்கும் போது நீங்க கெட்டு போக விடுவாரா? கெட்டு போக விடுவாரா? அவர் உங்களை கெட்டு போகிறதுக்கு ஒரு நாள் விட மாட்டார். அப்போ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எந்த குறைவுகள் வந்தாலும் அங்கே நீங்கள் கெட்டு போக விட மாட்டார். எந்த அழிவுகள் வந்தாலும் அங்கே கெட்டு போக விட மாட்டார். எந்த நாசங்கள் வந்தாலும் அங்கே கெட்டு போக விட மாட்டார். அங்கே அவர் ஜீவனை கொடுக்கிறார். அங்கே அவருடைய ஜீவன் எழும்புகிறது. அது நித்திய ஜீவனாக எழும்புகிறது. அது ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையாக எழும்புகிறது. எங்கெல்லாம் மரண வாசனை வீசுகிறதோ அங்கே கர்த்தர் ஜீவ வாசனை எழும்ப ஆரம்பிக்கிறது. உங்க பிசினஸ்ல மரண வாசனை எழும்புனா அங்க ஜீவ வாசனை எழும்ப ஆரம்பிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில சரீரத்தில் ஒரு வியாதி என்கிற மரண வாசனை எழும்புனா அங்க கிறிஸ்துவின் ஜீவன் என்கிற அந்த ஜீவ வாசனை எழும்ப ஆரம்பிக்கிறது. கடன் என்கிற, தரித்திரம் என்கிற ஒரு மரண வாசனை எழும்புனா அங்க ஜீவன் என்கிற அந்த வாசனை எழும்ப ஆரம்பிக்கிறது. அந்த வாசனை எழும்புகிற போது அவர் உங்களிடத்தில் கூர்ந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவர் உங்களை நேசிக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் உங்களை நேசிக்கிறார். வாக்குத்தத்தங்கள் அவருடைய அன்பின் அடையாளம், அவருடைய அன்பின் பரிசு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்க தயாரா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, எபேசியர் 1:7 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே மீட்பு, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. எப்படிங்க? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. எதின்படி? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். அது கிருபைங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு ஐஸ்வர்யம். கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே. யாருடைய இரத்தத்தினாலே? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. இந்த இரத்தம் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா, நம்மளுடைய பாவங்களுக்காக ஒரு மீட்கும் பொருளாக, ஒரு தண்டனையாக, ஒரு விலையாக அந்த இரத்தம் கொடுக்கப்பட்டது. அது கொடுக்கப்பட்டதனால நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்தது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களுக்கு விலையாக கொடுக்கப்பட்டதினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்தது. அப்படின்னா என்னன்னா, நமக்கு விடுதலையும் அதே நேரத்தில் ரட்சிப்பும் நமக்கு கிடைத்தது. இவருக்குள், இயேசுவுக்குள் உண்டாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, ஓகே. பாருங்க, நான் சொன்னேன் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு வரப்போறேன் அப்படின்னு சொன்னேன். இங்க நம்ம பார்க்குறோம், என்ன பார்க்குறோங்க? ரட்சிப்பு மற்றும் மீட்பின் வாக்கு தத்தங்களை குறித்து நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமா, விடுதலை வேணுமா? அப்போ யோவான் 3:16, எபேசியர் 1:7 இந்த மாதிரியான வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணுதுங்க? உங்களுக்கு கேரண்டி கொடுக்கிறது. நான் உன்னை விடுவிக்கிறேன், நான் உன்னை ரட்சிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ங்கிறதுக்கு கேரண்டி கொடுக்குது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள் என்னுடைய ஆசீர்வாதத்தை குறித்து, என்னுடைய விடுதலையை குறித்து, என்னுடைய நன்மையை குறித்து, என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளுகிற இரக்கத்தை குறித்து, சமாதானத்தை குறித்து, என் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்த குறித்தும் ஒரு கேரண்டி கொடுக்குது. ஹல்லேலூயா. கேரண்டி உள்ள பொருளை பயன்படுத்துவீங்களா, பயன்படுத்த மாட்டீங்களா? பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ நமக்கு அடுத்தது மூன்றாவதா வாக்கு தத்தங்கள்ல என்ன இல்லைங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, வாக்கு தத்தங்கள்ல என்ன இல்லைங்க?
ஆண்டவருடைய வார்த்தையில என்ன இல்லைங்க? சுகம் இல்லையா? பலன் இல்லையா? ஆசீர்வாதம் இல்லையா? செழிப்பு இல்லையா? நன்மை இல்லையா? தயவு இல்லையா? உயர்வு இல்லையா? வெற்றி இல்லையா? என்னங்க இல்ல? எல்லாமே உள்ளடக்கினதுதான் கர்த்தருடைய வார்த்தை. பார்த்து 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 ஆண்டவர் செஞ்சிருக்கிறாருங்க. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனையையும் வாக்குத்தத்தமாக வைத்து இந்த புத்தகத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இப்போ மூன்றாவதாக நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, promises of provisions and blessings. அதாவது நம்முடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் தேவைகள் சந்திக்கப்படுவதை குறித்த வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். நமது தேவைகளை சந்திக்கக்கூடிய வாக்குத்தத்தத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:19 வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க தேவைகளை சந்திக்கிற வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தங்க? உங்க தேவைகளை சந்திக்கிற வாக்குத்தத்தம். உங்க தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க அப்பா கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது. நீங்க 1000 ரூபாய் வேணும்னா அந்த 1000 ரூபாய்க்கு நீங்க பயந்து பயந்து நிப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, நடக்குமோ நடக்காதோ அப்படின்னா இருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? தைரியமாய் நீங்க போய் கேட்பீங்க. அப்போ அவர் ஐஸ்வர்யத்தின்படி என்ன பண்றாரு? உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? அந்த அசென்ஷன் பிரேயருக்குள்ள போகணும். என்ன பண்ணணும்? நீங்க உடம்பு இங்க இருந்தாலும் என்ன பண்ணணும்? உங்களுடைய ஆவி பரலோகத்திற்கு கடந்து போய் அங்கே இயேசுவோடு கூட உட்கார்ந்து அங்கே அவருடைய ஐஸ்வர்யங்களை பார்த்து வாக்குத்தத்தங்களை பார்த்து அந்த பார்த்த வாக்குத்தத்தங்களை பூமிக்கு போ, பூமிக்கு போ, பூமிக்கு போ அப்படின்னீங்கன்னா என்ன ஆயிருங்க? ஆண்டவர் கண்ணை காட்டுவார். போ, என் பிள்ளைதான் போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? கண்ணை காட்டிடுவாரு. அப்படி காட்டுறது என்ன ஆகும்? அந்த வார்த்தை அப்படியே இந்த பூமியில இறங்கி வந்து, உனக்கு குறைவு இருக்குதா? இப்ப பாரு, என் மகிமை இறங்கி வருது, மகிமையின் வார்த்தை இறங்கி வருது, வல்லமையுள்ள வார்த்தை இறங்கி வருது. இந்த வார்த்தை வந்து உன் குறைவு எல்லாவற்றையும் நிரப்புகிறது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நிரப்பி உன்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப கேட்கிற எண்ணங்க இல்ல வாக்குத்தத்தத்துல. ஏங்க விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க? ஏங்க விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க? அதனால தாங்க ஏங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்தால் அந்த வசனம் உங்களோடு கூட இடைபடும். அது உங்களோடு கூட பேசும். அது அவராகவே மாறிவிடும். வார்த்தையையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி இங்கே கடந்து வந்தார். அவருடைய நாமமே இயேசு. ஹல்லேலூயா. நான் இன்னொன்னு சொல்லட்டா? இந்த வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்தில் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையோ இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு அணுக்கள். ஹல்லேலூயா. இந்த சரீரம் எப்படி அணுக்களால் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு சரீரமாய் இயங்கிட்டு இருக்கோ, அது மாதிரி ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அணுக்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நீ பார்க்கிற போது உற்றுப்பார், ஒவ்வொரு அணுவையும் உற்றுப்பார். ஹல்லேலூயா. இயேசுவின் ஒவ்வொரு அணுவையும் உற்று பார்க்கிறவன் அவரையே உற்று பார்க்கிறான். முழுவதுமாக தனக்குள் உள்வாங்கிக் கொள்ளுகிறான். முழுவதுமாக அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறான். முழுவதுமாக அவனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறான். ராக்கா ஷாக்கா ராக்கா ராக்கா ரபதீரா கஸ்யாதரா ரபதியா கபப ஷபா ரபதீரா பப ஷபா. எத்தனை பேர் பார்க்க தயாரா இருக்கிறீங்க? எத்தனை பேர் பார்க்க தயாரா இருக்கீங்க?
அவருடைய உடம்போடைய ஒவ்வொரு அணுக்களையும் பாருங்க. அதுதான் வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்களை நீங்க பார்க்கிற போது என்ன ஆயிடுறீங்க? இயேசுவை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் அது அங்க ஜீவனுள்ளதாய் இருக்கிறது, ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை நீங்க பார்த்து அத பூமிக்கு போ, என் வாழ்க்கையில் செயல்படு, என் மகனுடைய வாழ்க்கையில் செயல்படு, நான் ஜெபிக்கிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படு. இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. நாம என்ன பண்றோம்? வியாதியஸ்தரை பார்த்து இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எழுந்து நட அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எழுந்து நடக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆவியில எழும்பி போய் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்றீங்க? பூமியில ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அதை ரிலீஸ் பண்ணதுனால அது போய் அந்த தேவனுடைய கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அந்த அணு கடந்து போய் அவனுடைய உடம்பை டச் பண்ணுது. அவன் உடம்பை டச் பண்ணது என்ன ஆயிடுச்சுங்க? அங்க அவனுடைய உடம்புல ஜீவன் வந்து விட்டது. மரண வாசனை விலகி அவனுக்குள்ள ஜீவ வாசனை எழும்ப, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வாசனை எழும்ப ஆரம்பிக்கிறது. அவன் எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது, உங்கள் அடையாளத்தை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்வின் நோக்கத்தை மாற்றுகிறது. ஓகே ஓகே. இப்போ பாருங்களேன், பிலிப்பியர் 4:19 குறித்து உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, நீங்கள் குறைச்சல்ல இருக்கிறீங்க, பிரச்சனையில் இருக்கிறீங்க, கடனில் இருக்கீங்க, போராட்டத்தில் இருக்கீங்க, செழிப்பு இல்லை. அந்த நேரத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்ன சொல்கிறோம்? ஏன் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிறார் அப்படின்னு நாம் சொல்கிறோம். எந்த ஒரு வாக்குத்தத்தத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன இருக்குதுங்க? ஒரு கண்டிஷன் இருக்குது. 15ஆம் வசனத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், அது என்னங்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேன். 15ஆம் வசனத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பியரை பார்த்து சொல்கிறான், பிலிப்பியரே, சுவிசேஷத்தோட ஆரம்பத்தில் நான் மக்கதோனியாவில் இருந்து நான் புறப்பட்டு வந்தப்போ கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மட்டும்தான் பவுலாகிய எனக்கு உடன்பட்டீர்களே தவிர வேறு ஒரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க, கொடுக்கக்கூடியவர்களாக பிலிப்பு சபையார் இருந்தார்கள். உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக வேண்டுமானால் என்ன பண்ணணுங்க? கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் தசம பாகத்தை சரியாய் கொடுக்க வேண்டும், காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ₹1 10 பைசாவை திருடுனா என்னன்னு அர்த்தம்? 10 பைசா திருடுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? நாம் சம்பாதிக்கிறதுல ₹1 10 பைசாவை ஆண்டவருக்கென்று நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும். அந்த ₹1 ஆண்டவருடையது, உங்களுடையதல்ல. அந்த ₹1 10 பைசா அதை எனக்கு கொடுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருக்கு கொடுக்கிற போது 90 பைசாவை பிசாசு தொடமாட்டான். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ நீங்க இதை கொடுங்க. கொடுக்கிற காரியத்தில் நீங்க மட்டும்தான் எனக்கு உடன்பட்டீங்க, வேற யாரும் உடன்படலை. நான் தெசலோனிக்கேயில் இருந்தப்பையும் என் குறைச்சலை நீக்கும்படிக்கு 2 தடவை நீங்க தான் அனுப்பி வச்சீங்க. உபகாரத்தை நான் நாடாம உங்க கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். என்ன சொல்றான்? உபகாரத்தை நாடாமல் நான் உங்ககிட்ட வாங்கி நான் ஊழியத்தில் நான் வேறு காரியங்களில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக உபகாரத்தை மட்டும் நான் நாடலை. நான் என்ன செய்கிறேன்? உங்கள் கணக்குக்கு பலன் வரும்படிக்கு. பலன் எப்படி வருது? வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் பலனாக வருகிறது. ஓகே, எல்லாம் எனக்கு கிடைத்தது. பவுல் சொல்கிறான், எல்லாமே எனக்கு கிடைச்சது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்குது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக. ஹல்லேலூயா. காணிக்கை என்பது, தசமபாகம் என்பது என்னதுங்க? அது சுகந்த வாசனை. தேவனுக்கு சுகந்த வாசனை, தேவனுக்கு பிரியமானது, அது உகந்த பலியானது. அப்ப ஆண்டவருக்கு தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நாம் கொடுக்கிற போதுதான், ஏராளமாய் நாம் கொடுக்கிற போதுதான் அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையின்படியே நம் குறைவுகள் எல்லாம் நிறைவாக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. சரி, 19ஆம் வசனத்தில் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நாம் என்ன செய்யணுங்க? நமது மனநிலை பற்றாக்குறையிலிருந்து இந்த வாக்குத்தத்தம் பிலிப்பியர் 4:19 என்ன பண்ணுதுங்க? குறைவுகளில் இருக்கும்போது, குறைச்சல்ல இருக்கும்போது நாம் ஆண்டவருக்கு சரியாக கொடுத்து
ஆண்டவருக்கு அதிகமாக கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மனநிலை மாறுதுங்க. என்ன ஆகுதுங்க? மனநிலை மாறுது. எப்படி மாறுது? குறைச்சல்ல இருந்து, பற்றாக்குறையில் இருந்து அபரிமிதத்தை நோக்கி நம்முடைய மனநிலை மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ குறைச்சல்ல இருந்து நம்ம மனசு என்ன ஆயிருது? நான் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேங்கிற அந்த விசுவாசத்திற்குள்ள வர ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் வந்ததும் பணம் வந்துருது, குறைச்சல் மாறிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்தது அவரை நம்புறவங்களை அவர் ஆசீர்வதிக்கிறாருங்கிறதுக்கான வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா. அவரை நம்புறவங்களை அவர் என்ன பண்றாருங்க? ஆசீர்வதிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரை நம்புறவங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 34:8 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையோ இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னதுங்க? நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையோ இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனுங்க? அவன் பாக்கியவான். பாருங்க, இங்கிலீஷ் பைபிள்ல என்னன்னு இருக்குன்னா பிளஸட்னு இருக்கு. பாக்கியவான்கிறதுக்கு என்னன்னு இருக்குதுங்க? பிளஸட். பிளஸட் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவன்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, அவன் நல் வாய்ப்புகளை பெற்றவன். எப்படிப்பட்டவங்க? அவனுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் நல்லவர்ங்கிறத ருசித்து பார்த்து அவர் மேல நம்பிக்கை வைக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு என்ன வந்துகிட்டே இருக்குங்க? அவனுக்கு நல்ல அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாவே இருப்பான். அவனுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். என்ன வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும்? நல்ல வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அவன் செழிப்பாயிருப்பான். எப்படி இருப்பாங்க? அவன் செழிப்பாயிருப்பான். அவன் ஆண்டவரிடத்துல தயவு பெற்றவனாக இருப்பான், மனுஷர்களிடத்துல தயவு பெற்றவனாக இருப்பான். அப்போ என்னன்னா, இங்க என்ன முக்கியமா இருக்குன்னா, நம்பிக்கை முக்கியமாக இருக்கிறது. அவரை கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவரை நம்புகிறவர்களை தாங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பிக்கிட்டே இருந்தா அவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். நானும் ஜெபிக்கிறேன், உபவாசம் போடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெஷின் மாதிரி போய் உக்காந்து இருந்துட்டு எந்திரிச்சு எங்க ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா அவர் நம்புகிறவர்களுக்குத்தான் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவரை நம்புங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை நம்புகிறவர்களுக்கு அதுக்கு எத்தனை வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ இந்த சங்கீதம் 34:8 என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய மனநிலையை வாழ்க்கையின் பயங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி நம்பிக்கையை நோக்கி நகர்த்துகிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பயமே வராது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குள் கிரியை செய்கிற போது பயமே வராது. நீங்க சில சமயம் பயந்துகிட்டு இருப்பீங்க. அப்படி பயந்துட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க வாசித்துட்டீங்கன்னா என்ன ஆகுதுங்க? ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களோட பேசிட்டா என்ன ஆயிருதுங்க? உங்களுக்கு அந்த பயமெல்லாம் காணாம போயிருது. போச்சே, போயிந்தே, இட்ஸ் கான் அப்படிம்பீங்க. ஹல்லேலூயா. என்ன ஆயிருதுங்க? பயமெல்லாம் நமக்கு போயிருது. பயமில்லை, 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 பயமில்லை. ஹல்லேலூயா. ஜெயமுண்டு, 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 ஜெயமுண்டு. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வாழ்க்கையில பயங்கள் வருகிற போதெல்லாம் நீங்க என்ன செய்யணுங்க? பக்கத்து வீட்டு அக்கா, எதிர் வீட்டு பாட்டி, எதிர் வீட்டு கிளவிக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க உங்க பயத்தை. அது என்ன பண்ணிரும்? அது எச்சா பயப்படுத்துறது மட்டும் இல்லை, அது என்ன பண்ணுங்க? ஊரே சொல்லிடும், ஊரே தண்டோரா அடிச்சிரும். அதனால என்ன பண்ணக்கூடாது? உங்களுக்கு பயம் வருதா? ஆண்டவர்கிட்ட போங்க. அவர்கிட்ட போய் நல்லா ஆராதித்து துதித்து அந்நிய பாஷைகளில் பேசி அப்புறம் பைபிளை எடுத்தாப்பா என்னோட ஒரு வார்த்தை பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, வசனத்தை படிச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர், நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், பயப்படாதே சிறுமந்தையே.
யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே நீ பயப்படாதே, யோசுவா நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்படி ஆண்டவர் என்ன பேசுவாருங்க? அவருடைய வார்த்தைகளால் பேசுவார். ஹல்லேலூயா. நம்ம என்னங்க பேசாத தெய்வத்தையா வழிபட்டுட்டு இருக்கோம்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, பேசாத தெய்வத்தையா வழிபடுறீங்க? பேசுற தெய்வத்தை தானே கும்பிடுறீங்க. ஹல்லேலூயா. அப்போ பைபிளை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசத்தக்க விதத்தில் வாசிக்க வேண்டும். கடமைக்கு பைபிள் வாசிக்க கூடாது. என்ன பண்ணணுங்க? பைபிளை எடுக்கும் போதே, அப்பா இன்னைக்கு நீங்க என்னோட என்ன பேச போறீங்க, ஹல்லேலூயா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க பேச ஆரம்பிக்கணும். ஒருத்தர் அப்படிதான் கேட்டானா, அப்பா நீங்க என்கிட்ட இன்னைக்கு என்ன பேச போறீங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு பைபிளை என்ன பண்ணானா, படக்குன்னு திறந்தானா. திறந்து பார்த்தா யூதாஸ் நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு வந்ததும், ஐயோ இது என்னோட ஆண்டவர் பேசல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மூடி வச்சுட்டு, ஆண்டவரை எங்கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, இப்படி பைபிளை படக்குன்னு திறந்தான். திறந்து பார்த்து நீயும் அப்படியே செய்யணும் வந்ததான். உடனே என்ன பண்ணிட்டான், இதுவும் எனக்கு பேசலாம் ஆண்டவர் அப்படின்னு திரும்ப பைபிளை மூடி வச்சுட்டு, ஆண்டவர் பேசுங்க, ஸ்தோத்திரம் நீங்க பேசுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திறந்து பார்க்கறான். செய்வதை உடனடியாக செய் அப்படின்னு வந்துதான். அப்போ அது மாதிரி நாம என்ன பண்ணக்கூடாது, குருட்டாம்போக்கில் நாம எடுத்து பண்றதில்ல. என்ன பண்ணணுங்க, உங்க ரெகுலர் போர்ஷன், உங்களுக்குன்னு ரெகுலராக பைபிள் படிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கணும். அந்த பகுதியை எடுத்து வச்சு நீங்கள் டெய்லி படிக்கும்போது ஆண்டவர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆராதிக்கிற போது பேசுவார். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் பேசுவார். ரோட்டில் போகும்போது எதிரில் இருக்கிற பஸ்ஸு முன்னாடி இருக்கக்கூடிய போர்டில் இருந்து கூட ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேசுகிற தேவன். அவர் சத்தத்துக்கு நாம் என்ன பண்ணணுங்க, நாம் செவி கொடுக்கணும். சரி, ஓகே. அடுத்தது அவருடைய, நான் இப்போ என்ன சொல்லிட்டு வரேன், வாக்குத்தத்தங்களுக்கான வகைகள் இருக்குது. நம்ம வாழ்வையில் பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளில் பல வகைகள் உண்டு. அந்த வகைகள் எல்லாவற்றுக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாருங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, அடுத்தது ஆண்டவர் நமக்கான சுகத்தை கொடுப்பதற்கான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை ரிஸ்டோர் பண்ணி கொடுக்கறதுக்கான வாக்குத்தத்தங்களை திரும்ப மீட்டு கொடுப்பதற்கான வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 53:5 வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவர் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். ஹல்லேலூயா. தெய்வீக சுகம் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். வியாதிகள் விலகுகிறது, விலகினங்கள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக சுகம் உண்டாகிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் பரிபூர்ண சுகம் உண்டாகிறது. வியாதிகள் விலகுவதாக, பூரண சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சுகமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க? செக் பண்ணி பாருங்க, உங்க உடம்புல ஒரு வியாதியும் கிடையாது, எந்த வழியும் கிடையாது. நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் உட்கார்ந்துக்கோங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நானு ரட்சிக்கப்பட்ட புதுசுல, நான் உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் 1000 சாட்சி என்னால சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நான் தண்ட கர்மாந்திர விசுவாசியா இல்லாமல் இருந்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, ஓகே. நான் தண்ட கர்மாந்திர விசுவாசியா இல்லாததற்காகன்னு இல்ல, இல்லாம என்ன வச்சிருந்த தேவனுக்காக அவருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உணர்வடைகிறவர்கள் உணர்வடையட்டும். ஹல்லேலூயா. நான் உங்களை மாதிரி சபைக்கு வந்து ஒரு வருஷம் 2 வருஷ காலத்திற்குள்ளாக
என்ன நடந்ததுன்னா, நான் இதை சில சமயம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு முறை அப்போ எனக்கு 25 வயது தான், 1 வருஷத்துக்குள்ள தான் ரட்சிக்கப்பட்டு 1 வருஷத்துக்குள்ள. அப்போ ஒரு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு போய் ஜெபம் பண்ண போகிறேன். போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்து படுத்தா நைட்டெல்லாம் பயங்கர காய்ச்சல். காலையில் தூங்கி எந்திரிச்சதும் பார்த்தா என்னுடைய வலது கை இந்த மூட்டு அசைக்க முடியல. அசைச்சா பயங்கர பெயின். இந்த எலும்பு இதில் பயங்கரமான வலி, இந்த எலும்பு இங்கே பயங்கரமான வலி, கணுக்கால் அங்கே பயங்கரமான வலி. அசைய மாட்டேங்குது, அந்த மூட்டு உள்ள உருள மாட்டேங்குது, அசைய மாட்டேங்குது. எந்திரிச்சு நடக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, டாய்லெட் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி போய் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் பார்க்குறோம். ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தாச்சு. எல்லா டாக்டர்கிட்டையும் போய் ஒன்று மாற்றி ஒன்று எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஸ்கேன் எடுக்கிறோம், எல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு எல்லாம் நார்மல். மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க, ஒன்றுமே நடக்கலை. எங்கள் பாஸ்டர் சர்ச்சில் இருந்து எல்லா விசுவாசிகளையும் சத்தம் போட்டு சபையில் இவ்வளவு ஆக்டிவாக இருக்கக்கூடிய, இப்படி கூட்டம் கூட்டமாய் ஆத்துமாக்களை கொண்டு வரக்கூடிய, ஆதாயம் பண்ணக்கூடிய ஒருத்தன், சபைக்காக நிறைய கொடுக்கக்கூடிய ஒருத்தன், இப்படி படுத்த படுக்கையாக இருக்கும்போது நீங்கள்லாம் அவங்கள போய் பார்க்காம இருக்கிறது எப்படின்ட்டு ஒரு ஆராதனையை முடிச்சுட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணுறாங்க. இது மாதிரி அடிக்கடி ஊழியக்காரர்கள், எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரர்கள் இருப்பார்கள், எல்லா ஊழியக்காரர்களும் வந்து ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தா என்ன ஜெபம் பண்ணாலும் அசையலை. என்ன ஆகலைங்க, அசையலை, அப்படியே தான் இருக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தால் என்ன பண்ணிடுவோம், அப்படியே படுத்துருவோம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், படுத்துக்கிட்டே பைபிளை படிக்கிறேன், படுத்துக்கிட்டே பைபிளை படிக்கிறேன். அப்போ நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் மனசு வெறுத்து போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே என்னுடைய கால் இப்படி ஆயிருச்சே இந்த வயதில், இதில் அந்த லைனில் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு சிலர்லாம், சில பொம்பளைங்க வாயி நல்லா இருக்காதே, அந்த பொம்பளைங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இனிமே இவன் நடக்கவே மாட்டான், எழுந்து நடக்கவே மாட்டான், இவன் படுத்த படுக்கையாகிவிட்டான், இவனுக்கு பெராலிட்டிக் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்காதுக்கும் வருது. அத்தனையும் கேட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் ஆண்டவரே நீங்கள் என்னை சுகமாக்குவீரானால் நான் உம்முடைய சுகமளிக்கிற ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஆண்டவரே அப்போஸ்தலர் நாட்களில் இப்படியா வந்து சும்மா சும்மா வந்து ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு தடவை இயேசு கிறிஸ்து ஒரு தடவை ஜெபம் பண்ணார், அற்புதம் நடந்தது. ஊழியக்காரங்க ஒரு தடவை ஜெபம் பண்ணாங்க, அற்புதம் நடந்தது. எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இன்னும் அற்புதம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு பைபிளை எடுக்கிறேன். அப்போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். உங்களுக்கு தெரியும், ஜப வேலையாகி அந்த 3ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அப்போ தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்துக்கிட்டு வர்றாங்க. அவன் தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்கள் இடத்துல அவன் என்ன கேட்டுட்டு இருக்காங்க, அவன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் செய்யக்கூடியவன். அப்போ நாள்தோறும் அவன் அதே வேலையை செஞ்சுட்டு இருக்கான். அவனை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, தேவாலய வாசல்ல வைப்பாங்க. இதெல்லாம் வாசிக்கும் போது ஐயோ ஆண்டவரை ஏன் நிலைமையும் அப்படித்தானே இருக்குதுங்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு அவன் என்ன கேட்குறாங்க, ஐயா சாமி தர்மம் போடுங்கய்யா அப்படின்னு என்ன கேட்குறான், அவன் பிச்சை கேட்குறான். அப்படி பிச்சை கேட்கும்போது பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். ஹல்லேலூயா. என்னன்னாங்க, நோக்கிப்பார் என்றார்கள். அப்போ அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்கள உத்து பார்க்கறான், நோக்கி அண்ணாந்து பார்க்கறான். அப்போ பேதுரு சொல்றான், வெள்ளிக்காசோ பொற்காசோ என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு நான் தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ நட, எழுந்து நட என்று சொல்லி ஹல்லேலூயா வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தார். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இந்த வசனத்தை வாசித்ததும் படுக்கையில இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிட்டேங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்ததும் படுக்கையில இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே இறங்குறேன். யாருடைய உதவியும் இல்லாம நின்று நடந்து நான் மாடிப்படி இறங்கி மாடிப்படி ஏறி 2வது மாடியில குடியிருக்கிற எங்கள் வீட்டிற்கு கடந்து வர ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தத்தை சாதாரணமாய் நினைக்காதீர்கள். அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். அது ஜீவனுள்ளது. அது இயேசு கிறிஸ்து. அது மரித்தவைகளை உயிரோடு எழுப்பக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 11:12. அதுதான் வாசிமா. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்படுகிறதுங்க? பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் ஸ்நானகன் காலம் முதற்கொண்டு பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்படுதுங்க? அது பலவந்தம் பண்ணப்படுகிறது. பாருங்க, நீங்க பலவந்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. தண்ட விசுவாசியா உட்கார்ந்து இருக்க கூடாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் சரியாகிற வரையிலும் நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன். சுருக்குன்னு இருக்கட்டும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. பவுல் சொல்ற மாதிரி என்னை போல் ஆகுங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி அட்லீஸ்ட் என்ன மாதிரியாவது ஆகுங்க. இயேசு மாதிரி ஆகலைனாலும் அட்லீஸ்ட் என்ன மாதிரியாவது ஆகுங்க. ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்படுதுங்க? அது பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். இப்போ என் வாழ்க்கையில 2 சம்பவம் சொன்னேன். ஒரு பொருளாதார தேவை, பலவந்தம் பண்ணி அதை பிடித்துக் கொண்டேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பலவந்தமாய் விசுவாசித்து அதை பிடித்துக் கொண்டேன். அதே மாதிரி சுகத்திற்கு பலவந்தமாய் விசுவாசித்து அதை பிடித்துக் கொண்டேன். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? அவருடைய வாக்குத்தத்தங்களை பலவந்தம் பண்ணுங்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். 1 யோவானின் புத்தகம் 2:14 வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 2:14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருப்பதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருப்பதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, 1 யோவான் 2:14 இப்படி சொல்லுது. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைந்த பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வாலிபரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும், ஹல்லேலூயா, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பலவீனர்கள் அல்ல, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறீர்கள். பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறதினாலும், அப்புறம் என்னதுங்க? நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும். ஹல்லேலூயா. வியாதியை ஜெயித்ததினாலும், தரித்திரத்தை ஜெயித்ததினாலும், கடனை ஜெயித்ததினாலும், பிரச்சனைகளை ஜெயித்ததினாலும், போராட்டங்களை ஜெயித்ததினாலும், ஹல்லேலூயா, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு நான் எழுதி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடுங்கள். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். இது முதற்கொண்டு ஜீவ கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டம் போராடுங்கள். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். இது முதற்கொண்டு ஜீவ கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல போராட்டம் போராட போறீங்க? ஹல்லேலூயா. பிரச்சனையோடு போராடாதே, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போராடு. விசுவாச போராட்டம் போராடு. பிரச்சனையோட போராடினா விசுவாச போராட்டம் போராடுகிறாய். ஹல்லேலூயா.
கடன்லையே போராடிட்டு இருக்கிறேங்க, வியாதியிலேயே போராடிட்டு இருக்கேங்க, சண்டையிலேயே போராடிட்டு இருக்கீங்க. சாகிற வரையில் அப்படியே போராடிக்கிட்டே இரு. விசுவாச போராட்டத்தை போராடு. வாக்கு தத்தங்களை கையில் எடு. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை கையில் எழுது. பட்டயம் உருவுகிறவளாக இரு. ஆவியின் பட்டயம், வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். அந்த ஆவியின் பட்டயத்தை கையில எடுங்க. வார்த்தை ஜீவன் உள்ளது, அது இயேசு கிறிஸ்து. வசனங்கள், வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அணுக்கள். ஹல்லேலூயா. அதை தொட்டு பார், அதை கண்களினால் பார், அதை ருசித்து பார். வாக்கு தத்தங்களுக்கு உங்கள் கண்கள் திறக்கப்படுவதால். ஹல்லேலூயா. காணிக்கை நேரம். ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னான். ஒரு ஊழியத்தின் குறைவை நீங்கள் தாங்குகிற போது, ஒரு ஊழியத்தின் தேவையை நீங்கள் தாங்குகிற போது, அங்க அந்த ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிற போது உங்கள் குறைவுகளெல்லாம் மகிமையிலே நிறைவாகிறது. அதனால உங்களுடைய தாராளமான காணிக்கைகளை விதையுங்கள். இது கட்டிட நிதியில சேர்க்கப்படும். கர்த்தருக்கென்று ஒரு ராஜ மாளிகை கட்டி எழுப்பப்படும். உங்களுடைய கரங்கள்ல காணிக்கைகள், தசம பாகங்கள், இதர காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் படைத்த இந்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்ததற்காக, ஆசீர்வதித்ததற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இவர்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவீராக. ஆமென். God bless you. ஆமென்.